ஹலோ மக்களே, 95வது எபிசோட். இப்பெல்லாம் எபிசோட்ல யாரை காட்டுறாங்கன்னா சக்குரையும் சாரடையும் தான் காட்டுறாங்க. பார்த்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இன்னைக்கு டுடே வந்து ஃபேமிலி டேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா நாருட்டோ தான் டிவில பேசிக்கிட்டு இருக்கான். சாரடா என்னைய மன்னிச்சிரு, இன்னைக்கு கூட என்னால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அம்மா நீங்க எல்லாம் இதுல ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் வந்து ட்ரைனிங் போறேன், அதான் பர்த்டே கூட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அது மாதிரி அப்பாவும் இங்க இல்லன்னு சொன்னோடனே அதெல்லாம் கரெக்ட். சக்குரா வரும்போது சோகமா இருக்கா. நான் போயிட்டு வரேன் அம்மான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. உடனே சாஸ்கி போட்டோவை பாத்துக்கிட்டே இருக்காவா. அப்பா இப்ப எங்க இருப்பாரோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா ஆல்ரெடி சாஸ்கி ஊருக்குள்ளதான் இருக்கான், வந்துகிட்டு இருக்கான் அவன். பார்த்தா சாஸ்கி என்னடா ஊர் முழுக்க கூட்டமா இருக்கு, என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டர் சாஸ்கின்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா பர்த்டே வந்து நின்னுட்டு இருக்கான். நீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு. சரிடா அந்த ஊருக்குள்ள அப்படி என்னதான்டா நடக்கு, எல்லாரும் ஃபேமிலிஸோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க எதுக்கு வந்தீங்க, நீங்க இந்த ஃபேமிலி மீட்டிங் தான் வந்தீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சும்மா வந்தீங்கன்னு சொல்லிட்டு பர்த்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க புதுசா ஒரு ஹாலிடேன்னு அறிவிச்சிருக்காங்க, ஃபேமிலி டேன்னு சொல்லிருக்காரு எங்க அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்த்டே. சரி ஃபேமிலி டேன்னு சொல்றேன், நீ ஏன்டா நார்ட்டோ கூட இல்லன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா வந்து ஹீமாரி கூட இருக்காரு, அதனாலதான் நான் தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் நீங்க வந்து சாரடாவை போய் பார்க்க கூடாது, அவர் ட்ரைனிங் கிரவுண்ட்ல தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்த்டே. ஃபெஸ்டிவல் டே வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னது கரெக்ட் தான். நான் சாரடா கூட போறேன்னு சொல்லிட்டு சாஸ்கி எங்க இருந்து கிளம்பி போறான், நானும் போயிட்டு சொல்லிட்டு பர்த்டே கிளம்பிட்டாங்க இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா சாஸ்கி கட்டுறாங்க. பார்த்த ஒரு நதியோரம் நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க அவன். பார்த்தா முதல்ல அவங்க அப்பா ஃபயர் பால் ஜுட்ஸோ சொல்லி கொடுத்துருப்பாரு. உடனே அப்ப ட்ரை பண்ணல அவனுக்கு சின்னதான் வந்திருக்கும். பார்த்தா அப்பா அவனை மதிக்காமலே பிறந்திருப்பாரு. உன்னை ஏன்டா நான் இட்டாச்சி கூட கம்பேர் பண்ணாது, ஏன் தப்பு தான் சொல்லிட்டு அவர் போய்கிட்டே இருப்பாரு அவரு. பார்த்தா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அதுக்கப்புறம் அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்பா இந்த வாட்டி நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லியிருப்பான் அவன். பார்த்தா அப்பா இதை பாருன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு நதியோர வச்சு ஃபயர் பால் ஜுட்ஸோ போடுதான். அப்பா மிரண்டார், என்னடா இந்த அளவுக்கு போடுறான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கண்டுக்கிடாம போயிருப்பாரு. அப்ப சடனா ஸ்டாப் ஆயிருப்பாரு. அதைத்தான் இப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் சாஸ். அடே ஃபேமிலி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. அப்ப நீங்க பாப்பா ஊருக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சாடா வந்து நின்னுட்டு இருக்கா. இப்பதான் வந்தேன்னு சொல்றான் அவன். சரி இங்க என்ன செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு சக்கரை கட்டுக்கிட்டு இருக்கா. பர்ட்டோ தான் சொன்னா நீங்க இருப்பேன்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா சிரிக்காவா. அட நீ ட்ரைனிங் எடுக்கியான்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். ஆனா ஒரு மாதிரி நடுங்குதாவா. நீ அந்த ஃபெஸ்டிவல் போய் பார்க்க போறலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இந்த ஃபெஸ்டிவல் பார்க்க போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம வேணா போவோம் அப்பான்னு சொல்லிட்டு சக்குரா கேக்கா சரின்னு சொல்லிட்டு கூட்டு போறான் அவன். பார்த்தா அப்பாவும் பொண்ணு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வெளியே போகணும்னு நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. ஆனா என்ஜாய் பண்ணிட்டு வராவா. நான் இந்த ஒர்க்குக்காண்டி வரல, நான் வேற ஒர்க்காண்டி வேற ஊருக்காண்டி போற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். போற வழியில நம்ம ஊர் வந்தனால இப்படி வந்துட்டு போனோம்னு சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. சொன்னோடனே சக்குரா சோகமாயிட்டா. இதான் விஷயம்னு சொல்லிட்டு சோகமா நடந்து போய்கிட்டு இருக்காவா. அப்ப எனக்கு அந்த சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதை பார்த்துட்டு அப்படி சாஸ்கி சாரடாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்கி அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கா சாரடா. உனக்கும் சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா சாஸ்கி. எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்றா. உடனே சொல்றான் அது பார்க்க ரெட் கலர்ல அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அவன். ஏன்னா உனக்கு எப்பவுமே ரெட் கலர் தானே ரொம்ப பிடிக்கும், ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கா, ரெட் கலர் கண்ணாடி போட்டுருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. நான் சொன்னேன் அவனும் சரின்னு சொல்றான். பார்த்தா ரெண்டு பேரும் நடந்து போறாங்க, ஆனா எதுவும் பேசாமலே போய்கிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்பதான் நாருட்டோ ஹீமாரி போய்கிட்டு இருக்காங்க. ஹீமாரி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த குராம பொம்மை நான் எங்க தான் கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிட்டு நாருட்டோ ஒரு மாதிரி சோகமா போய்கிட்டு இருக்கான். அதான் டென்டன் ஷாப்புக்குள்ள போறாங்க. அதை பார்த்துட்டு அப்படி சாட சோகமாகறா. உன்னை சாஸ்கி பார்க்க நம்ம அண்ணன் நம்மளை இப்படித்தானே கூட்டு போனா, அதைத்தான் நம்ம பொண்ணு நினைக்கிறாளோ இப்பதான் எனக்கு புரிஞ்சு சொல்லிட்டு அவன் குனிஞ்சு உட்காந்துருக்கான். என் முதுகு மேல ஏறு சாரடான்னு சொல்லிட்டு இருக்கான். தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் உங்களை யாரும் செய்ய சொல்ல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா டென்ஷன்ல போய்கிட்டு இருக்காவா. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முழிக்காம உனக்கு இதுல எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா கக்காச்சி வந்து நின்றுகிட்டு இருக்கான். உனக்கு என்ன கக்காச்சின்னு சொல்லிட்டு சாட்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கா உன்னை பார்த்தா தான்டா பாவமா இருக்கும், பொண்ணுட்ட ஏதோ பேச நினைச்சா அது பேச முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான் கக்காச்சி. சாட்சி உனக்கு நான் ஐடியா கொடுக்கண்டா, நீ தனிமையா சுத்தி உன்னோட பொண்ணு என்ன மாதிரி யோசிக்கான்னு சொல்லிட்டு உனக்கு யோசிக்கவே தெரியல அப்படித்தானே சொல்லிட்டு கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்ட்ட என்னதான் மங்கைக்கு சரிங்கன்னு இருந்தாலும் உன்னோட பொண்ணோட மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியல பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட அந்த புக் எடுத்து காட்டுறான். மேக் அவுட் டாக்டிக்ஸ்டா, இதுல உள்ள டாக்டிக்ஸை பத்தி நீ எல்லாம் படிச்சினா உன் பொண்ணோட மனசை பத்தி புரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்கான் கக்காஷி. ஏதாச்சும் நீ படிக்க விரும்புறியா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உன்னோட பொண்ணோட மனசை பத்தி புரிஞ்சுக்கிட்ட எல்லாம் தெரிய வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதாவது டாக்டிக்ஸ் சொல்லி கொடுத்துருவான். அதெல்லாம் படிச்சு சாஸ்கி எப்படி பொறுமையா நடந்துகிட்டு இருக்கான். பார்த்தா ஆப்போசிட்ல தான் சீனோ வந்து நடந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த குராம பொம்மையை வச்சு விளாண்டுக்கிட்டு வரான். சாஸ்கியை பார்த்தா பொம்மையை மறைச்சு வைக்கான். உன்ன ரெண்டு பேரும் ஆப்போசிட் நின்றுட்டு இருக்காங்க. சாஸ்கி உச்சிக்காங்க, இவன் சீனா அபுராமேன்னு சொல்றான். பேசாமலே அப்படியே நின்றுகிட்டே இருக்கானுங்க. உன்னை சாஸ்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை ரொம்ப நாளா சொல்ல நினைச்சேன், என் பொண்ணு அகாடமியில் நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அது ரொம்ப சந்தோஷம் சொல்றான் சாஸ்கி. பொண்ணு எப்படி பண்ணான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்ல பொண்ணு அவன் ரொம்ப டேலண்டான பொண்ணு, அவ போற பாதையில ரொம்ப கஷ்டமான பாதையத்தான் இருக்கு, அவ அதை நோக்கி தான் போறான்னு சொல்லிட்டு நீ ஒரு அப்பாவா இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது அப்பாவா இருந்து சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கான் சாஸ்கி. அதெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்னடாச்சுன்னு சொல்லிட்டு சீனா கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா இன்செக்ட் பத்தி பேசுறான் சாஸ்கி. இன்செக்ட் பத்தி தப்பா பேசணும்னு சீனாக்கு டென்ஷன் ஆயிட்டு எப்படிடா பேச சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா மக்கள்லாம் முழிக்கிறாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா இவனுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். பார்த்தா சாஸ்கி இங்க இருந்து போயிட்டு சாடா போய் பேசிக்கிட்டு இருக்கான். அப்பல நடந்ததுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான் சாஸ்கி. அப்பல நான் ரொம்ப அதிகமா பேசிட்டோம்ல, என்னை மன்னிச்சிருக்கணும் சாரடா முதல்ல மன்னிப்பு கேட்கறான். கக்காச்சி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்க அவனோட பொண்ணை எப்போ நீ மதிக்கிற மாதிரி செஞ்சாதான்டா நல்லா சாஃப்டா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். நாருட்டோ நீ எப்பவுமே லூசர்னு சொல்லுவீல்ல, அதே மாதிரி இந்த பொண்ணுக்குன்னு ஒரு பேர் வை, நல்ல மென்மையா பேர் வைன்னு சொல்லிட்டு இருக்கான். பீனட் அப்படின்னு வைக்காம என்னது பீனட்டா, அது சாப்பிடுற பொருள்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கா சாரடா. என்னோட பேர்
பேர் இது வரைக்கும் நீங்க சொன்னதே இல்ல, என்னோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உன்னோட பேர் சாரடா தானே, இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். பேர் ஞாபகம் இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றாவா. சாஸ்கி நம்ம பொண்ணை கொஞ்சம் கூட நம்மளால கவர முடியலன்னு சொல்லிட்டு பொண்ணை நல்லா அப்படி மென்மையா கவர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காம. சடனா பார்த்தா அவன் மேல போட்டிருக்க துணியத்துக்கு அவன் மேல போத்தி விடுதான். பார்த்தா அவன் டென்ஷன் ஆயிட்டா. இதெல்லாம் யாரு கேட்டா நீங்களே வச்சு சொல்லி கையில கொடுக்காவா. என்னடா நம்ம பொண்ணை நம்ம கொஞ்சம் கூட இது பண்ண முடியலன்னு சொல்லி முழிக்கான் சாஸ்கி. நீங்க ரொம்ப எரிச்சப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காவா. உனக்கு சாஸ்கி முழிக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சாரடா தனியா போய் ட்ரைனிங் எடுக்க போயிட்டா. பார்த்தா குனாய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காவா. பர்ட் அங்க வரான். சாரடா நீ உங்க அப்பா கூட எல்லாம் இருப்ப நினைச்ச, நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. அப்பாக்கு என்னை பத்தி ஒண்ணுமே தெரியல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. எங்க அப்பா என் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு, ஆனா அதெல்லாம் செட்டே ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. எதா இருந்தாலும் உங்க அப்பாட்ட ஸ்ட்ரெயிட்டாவே நீ கேட்ட வேண்டியதானே, அவரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாரு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சாரடா பார்த்தா குனாயத்துக்கு வீசுறான். உங்க அப்பா வந்து உன்ட்ட ஏதாச்சும் டைம் ஸ்பெண்ட் வந்திருப்பாரு, அதை எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பட்ட கட்டிட்டு இருக்கான். நீ சொன்னதும் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கா சாரடா. பார்த்து அடுத்து என்ன கட்டுறாங்க. சாஸ்கி வந்து எல்லா விஷயம் கக்காஷி சொல்லிக்கிட்டு இருக்கான். அட எரிச்சப்படுத்தணும் உன் பொண்ணு சொல்லிட்டாலோ, ஆல்ரெடி நீ இதை சக்குராட்டா சொன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காஷி. இருக்கான் இன்னும் அந்த புக்கு உன்ட்ட இருக்கான்னு சொல்லி கட்டிட்டு இருக்காம. அடே அந்த புக்கு மூலியமா நிறைய கத்துக்கலாம் நினைக்கிறேன்னு சொல்லி கக்காஷி கிட்டு இருக்கான். அதை தூக்கி தண்ணியில வீச போறேன், அதுல ஒண்ணுமே இல்ல சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. பொண்ணோட ஃபீலிங்ஸ் உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படிதான் சொல்லி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் கக்காஷி. முதல்ல அங்க பட யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. பார்த்தா சக்குரா வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. சாஸ்கின்னு சொல்லிட்டு இருக்காவா. சாரடா தான் சொன்னா நீங்க இந்த ஊருக்குள்ள வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதனாலதான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. கையாக்கி பார்ட்டின்னு ஒன்று நடக்க போது வாரீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சக்குரா. பார்த்தா வீட்டுக்கு கூட்டு போறான் அவனை. சக்குரா சாரடா பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சாரடா சாதாரண இல்ல, அவங்க அப்பா மாதிரி ஏகப்பட்ட முயற்சி எடுத்து மத்த பசங்களோட நல்ல அறிவழியா வளர்ந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்பாவை கம்பேர் பண்ணல, நீங்க உண்மையில நல்லா கூலாவும் ஸ்ட்ராங்கா இருக்குது, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. எப்பவுமே பெர்ஃபெக்ஷனா இருக்குன்னு நினைக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. எப்பவுமே நீங்க டஃபா இருக்குன்னு நினைக்காதீங்க, அவளை நார்மலா ஹேண்டில் பண்ணுங்க, அது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதை நான் எப்படிதான் பண்ணன்னு சொல்லிட்டு சாதிக்கிட்டு இருக்கான். அதை எப்படி பண்ணன்னு எனக்கும் தெரியல, நீங்க தான் கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. நீங்க சின்ன வயசா இருக்கல, உங்க அப்பாட்டே உங்க அண்ணட்டே உங்களுக்கு என்ன கிடைக்க நினைச்சீங்களா அதே மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. சாரடாவோட கனவு எது தெரியுமா, ஒரு நாள் ஹொக்காகே அவளோட கனவுன்னு சொல்றாவா. சொன்னோடனே சந்தோஷப்படுறான் ஹொக்காகேன்னு சொல்லிட்டு. ஹொக்காகேன்னு சொன்னதா அப்படியே யோசிச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா இட்டாச்சி சாஸ்கி இருந்திருப்பாங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம. அப்ப இட்டாச்சி தனியா இருந்து குனாய் ட்ரைனிங் எடுத்திருப்பான், அதெல்லாம் பார்த்து மிரண்டிருப்பான் சாஸ்கி. பிக் பிரதர் உண்மையில் நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க, பிளைண்ட் ஸ்பாட் எல்லாம் மாஸ் காட்டுங்கன்னு சொல்லியிருக்கான் சாஸ்கி. நான் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கான் சாஸ்கி. இப்ப அவன் ஒரு ட்ரைனிங் வந்துட்டான், நீ சும்மாருன்னு சொல்லிட்டு இருக்கான் இட்டாச்சி. ஆடா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். எப்பதான் ஷூரிகன் ட்ரைனிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் போய் அப்புறம் சொல்லித்தரேன் இவருக்கு இதே வேலையா போய் சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சடனா பார்த்தா இட்டாச்சி இதை கூப்பிடுதான் நக்கலா சிரிச்சிட்டு தலையில தெரி கொடுக்கான். அடுத்த வாட்டி உனக்கு சொல்லி கொடுக்கன்னு சொல்றான். எல்லாம் அப்படி யோசிச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பக்கம் சாடா தனியா இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காவா. ஷூரிங் இடத்துக்கு வீசி போட்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்ட மேல பார்த்தா அது மேல படவே மாட்டுக்கு. சாடா விட மட்டும் மாட்டக்கா, திரும்பி தூக்கி வீசுறா. இந்த வாட்டி பட போதுன்னு சந்தோஷப்படுறா. பார்த்ததுக்குள்ள தடுத்துட்டாங்க யாரோ ஒருத்தாலும். பார்த்தா நம்ம சாஸ்கி தான் அவன் தடுத்து நின்றுட்டு இருக்கான். அப்பா ஏன் ட்ரைனிங்ல இதுக்கு நுழைறீங்கன்னு சொல்லிட்டு சாடா கட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் எதுவுமே பேச மாட்டேங்கான். அவன் ஷூரிங்கனே வீசுறா. பார்த்தா இவன் தடுத்துக்கிட்டே இருக்கான். அடுத்த வாட்டி அவன் தூக்கி வீசுறான். பார்த்தா அவ தடுக்காது. பார்த்தா அப்பாவும் பொண்ணு அப்படி மாத்தி வீசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஹொக்காகே போறன்னு கேள்விப்பட்ட, அது உண்மையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சாஸ்கி. அதுல உங்களுக்கு என்ன வந்திருக்கு, இது எதுக்கு சிரிக்க வந்தீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சாரடா. ஒரு வாட்டி நானும் ஹொக்காகேன்னு ட்ரை பண்ணு சொல்லிட்டு இருக்காம. இது வரைக்கும் நான் இதை கேள்வியே படலன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. இதை நான் சில பேர்ட்ட மட்டும் தான் சொன்னேன், ஆனா நான் ஹொக்காகே யாரும் நினைச்சதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் தான் எல்லா விஷயத்தையும் எனக்கு புரிய வச்சான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சடனா பார்த்தா நட்டோ பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே அவன் தான் சரியான பாதைக்கு கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு தான் அவளை வெளியே கொண்டு வந்தாரான்னு சொல்லிட்டு சாரடா கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் சாதாரண ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அதுக்கு மேலன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அவன் வந்து ஒரு முட்டாள் தான், ஆனா அவன் யோசிக்கிறது எப்பவுமே சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. நீங்க என்ன பேச வரீங்கன்னா ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. சாரடா நீ நரட்டோ பாதையை தான் நீ சூஸ் பண்ணிருக்கா, அதுல நான் எப்பவுமே தடையவே இருக்க மாட்டேன், அதுதான் கரெக்டான பாதைன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. பாதையை மட்டும் நீ சூஸ் பண்ணா நீ ஒரு கிரேட் ஹொக்காகேவான்னு சொல்லிட்டு இருக்கான். இவ மட்டும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இருக்கான். அதை கட்டு அப்படியே எம்பரைஸ் ஆயிட்டாவா. சடனா பார்த்து திரும்பி சூரியன் ட்ரைனிங் எடுக்கா. பார்த்தா அந்த கட்டையை கட் பண்ணி விட்டாவா. பார்த்தா அப்படி தண்ணிக்குள்ள போக போது நீ கிவ் அப் பண்ண போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. சடனா பார்த்து தண்ணில இருந்து கீழே விட போது திரும்பி சூரியனத்துக்கு வீசுறா. பார்த்தா தப்பா பட போது. அதுக்குள்ள சாஸ்கி அவன் சூரியனத்துக்கு வீசி சரியா பட வைக்கான். பார்த்தா அது கரெக்டா பட்டுருச்சு. ஒண்ணு வேகமா சாரடா பாக்க கரெக்டா பட்டுருச்சான்னு சொல்லிட்டு பட்டோனே சந்தோஷப்படுறா. அப்பா நீ உண்மையிலே வேற லெவல் சொல்றா சாரடா. சூரியன் தான் அந்த டெட் சென்டர்ல போய் அடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை திரும்பி சாஸ்கி பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா அந்த ஃபயர் பால் ஜுட்ஸு போட்டதுக்கு அப்புறம் நீ தாண்டா என் பையன் சொல்லிட்டு போயிருப்பாரு அவரு. அப்ப சந்தோஷப்பட்டு அழுதுருப்பான். நீ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்ல வரான். அப்ப சொல்லாம அப்படி ஸ்டாப் பண்றான். அப்பா இதைத்தான் உங்கள்ட்ட எதிர்பார்த்து சொல்லிட்டு இருக்காவா. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுப்போம்னு சொல்லி கேட்காவா. உங்க அம்மா வெயிட் பண்றா, வாரியே வீட்டுக்கு போவோம்னு சொல்லி கேட்காம சோகமா சரின்னு சொல்றா. சடனா தலை தட்டி கொடுக்கான். அடுத்த வாட்டி பண்ணுன்னு சொல்றான். சொன்னோன்னே சந்தோஷப்படுறா. அப்படியே சந்தோஷமா சிரிச்சுட்டு அப்பாவும் பொண்ணும் பேய்கிட்டு இருக்காங்க. இப்ப பர்ட்டோ ஆப்போசிட் நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி கவலையில இருந்தா இப்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆமான்னு சொல்றா சாரடா. இந்தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கு நான் சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. எனக்கு நாள் முழுக்க முடியலடா, நீ போய் லார்ட்ஸ் வந்துட்டு போய் பேசு, என்னை போய் எங்க அப்பாட்ட பேச சொன்னீல, அது மாதிரி நீ போய் உங்க அப்பாட்ட பேச சொல்லிட்டு இருக்கா சாரடா. அட என்னைய சொன்னீல அதே மாதிரி நீனும் பண்ணு சொல்லிட்டு இருக்காவா. அப்படியே சொல்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. சொன்னதே போதும் சாரடான்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போறான் பர்ட்டோ. நான் வீட்டுக்கு வந்துட்டு வாரான் பர்ட்டோ. பார்த்தா நருட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ காண்டி. பார்த்தா மாடியில ஹினட்டோ ஹீமாரி படுத்து தூங்கிட்டாங்க. உடனே நருட்டோ சொல்லிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சு நீங்க முழுக்க ஹீமாரி
கூட இருந்துட்டு உங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் பர்ட்டோ. உனக்காண்டி ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், திறந்து பாருன்னு சொல்றான். அவன் என்ன பிடிக்கும் தெரியல, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்துருன்னு சொல்றான். உன ஓபன் பண்ணி பார்க்காம பார்த்தா சந்தோஷப்படுறான். பார்த்தா பேரண்ட் சில்ட்ரன் கூடன்னு சொல்லிட்டு டென்டன் கொடுத்துருப்பான். அதைத்தான் கொடுக்கான். கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். அவன் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஃபேமிலி டே முடியல, உங்களோட சில விஷயம் கேட்கலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ வந்து எனக்கு ட்ரைனிங் குடிக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பான்னு சொல்லிட்டு நார்ட்டோ சொல்லிட்டு இருக்கான். கேட்டு அப்படி பர்ட்டோ சந்தோஷப்படுறான். அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு குடும்பத்தையே கட்டுறாங்க. சாஸ்கி, ஷிகமாரு ஒவ்வொரு குடும்பம் வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே அவன் ஃபேமிலி டே என்ஜாய் பண்ணிட்டாங்க ஒரு வழியா. ஆனா ராக்லி மட்டும் அவன் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னமும் பர்ட்டோ ஒரு வழியா நார்ட்டோட ட்ரைனிங் எடுத்துட்டான். ஃபேமிலி டே உண்மையில நான் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. ஷீனோ அந்த பொம்மையை வச்சு இன்னும் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கான். உண்மையில நீ அழகான பெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா ஷீனோ. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.